எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். வாழ்விலும் நீரே வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான், எல்லாரும் கைகளை தட்டி சொல்லுவோம். எந்த காலத்திலும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். வானிலும் நீரே வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே பூவிலும் நீரே, ஆழியில் நீரே என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எல்லாரும் கைகளை தட்டி சொல்லுவோம், உம்மை துதிப்பேன். ஆதியும் நீரே ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். வாழ்விலும் நீரே வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பம் அவரே, துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். சொல்லுவோம், இயேசுவே உம்மை நான். எல்லாரும் கடைசியாக கைகளை தட்டி சொல்லுவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் இயேசுவே உம்மை நான்
இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான். மீண்டுமாய் ஒரு தீர்மானத்தோடு சத்தத்தை உயர்த்தி சொல்லலாம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் அர்ப்பணிப்போடு பாடுவோம். உம்மை நாங்கள் துதிப்போம். இயேசுவே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். கர்த்தர் உங்களை புதிதாக்கி இருக்கிறார். பழையவைகள் ஒளிந்து போயின. பழைய துக்கங்கள், பழைய துயரங்கள், சாபங்கள் உங்களை பின்தொடரப் போவதில்லை. எந்த காலத்திலும் நான் அவரை துதிப்பேன். என் சோர்வின் ஆவிகளை எல்லாம் மாற்றி கர்த்தர் எனக்கு உற்சாகத்தின் ஆவியை தந்தருளுவார். கடந்த வாரம் உங்களுடைய மத்தியிலே ஆவியோடு ஜெபிப்பது எப்படி என்பதை குறித்து பேசினேன். கர்த்தர் சித்தமானால் இன்றைக்கு ஜெப வீரரோடு, நீதிமான்களோடு, பரிசுத்தவான்களோடு, ஜெப நண்பர்களோடு ஜெபிப்பது, இணைந்து ஜெபிப்பது எப்படி என்கிற சில ரகசியங்களை உங்களோடு பேச விரும்புகிறேன். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9, 10 வாசிக்கிறேன். ஒன்றியாயிருப்பதை பார்க்கிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினாலே அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒன்றியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேறுவதற்கு 2 வகையான ஜெபங்கள் நம் ஒவ்வொருவருக்கும் அவசியம். ஒரு ஜெபம் நம்முடைய தனிப்பட்ட முறையிலே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு பர்சனல் ஜெபம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த தனிப்பட்ட ஜெபம், தனிப்பட்ட முறையிலே நம்முடைய மனம் திறந்து நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய போராட்டங்கள், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு தெரியப்படுத்துகிற ஒரு தனிப்பட்ட ஒரு ஜெபம். தமிழிலும் ஜெபிக்கலாம், அந்நிய பாஷையிலும் ஜெபிக்கலாம், கருத்தோடும் ஜெபிக்கலாம், ஆவியோடும் ஜெபிக்கலாம். ஆண்டவர் சொன்னார் தனிப்பட்ட ஜெபம் என்ன? மத்தேயு 6:6 சொல்லுகிறது, தனிப்பட்ட ஜெபம் செய்யும் போது நீ உன் வீட்டை பூட்டிக்கொள். அந்தரங்கத்தை காண்கிற ஆண்டவரை நோக்கி நீ மனம் திறந்து ஜெபம் பண்ணு, கண்ணீரோடு ஜெபம் பண்ணு. எல்லா காரியங்களிலும் நீ பரிசுத்தமாய் இருக்கும்படி, வெற்றி உள்ளவனாய் விளங்கும்படி நீ ஜெபம் பண்ணு. ஒரு அந்தரங்க ஜெபம், தனிப்பட்ட முறையில் ஒரு ஜெபம். அதே நேரத்தில் இன்னொரு வகை ஜெபம் உண்டு. ஜெப நண்பர்களோடு கைகோர்த்து ஒரு மனமாய் ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து ஜெபிக்கிற ஜெபம். உலகத்தின் செல்வங்கள், செல்வாக்குகளை பார்க்கிலும், பணத்தையும் அந்தஸ்தையும் பேர்ப்புகளை பார்க்கிலும் உங்களுக்காக இருதயத்தை ஊற்றி உங்களுக்காக பாரம் எடுத்து ஜெபிக்கிற ஜெப நண்பர்கள் மிக 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 தேவை. இஸ்ரவேல் தேசத்தில் பெரிய பெரிய பஞ்சம் வரும்போது, கொள்ளை நோய்கள் வரும்போது, எதிரிகள் யுத்தத்துக்கு வரும்போது என்ன செய்வதென்று தெரியாதபடி அந்த ராஜாக்கள் உபவாச ஜெபத்தை ஏற்படுத்தினார்கள். அதற்காக எக்காலத்தை ஊதினார்கள், ஜனங்களை ஒன்று கூட்டினார்கள். மணவாளனும் மணவாட்டியும் தன்னுடைய மறைவிடத்திலிருந்து புறப்படுவார்களாக. அது கூட்டாக ஒரு மனமாக ஜெபிக்கிற
ஒரு வல்லமையான ஜெபம். தனிப்பட்ட முறையிலும் நாம் உபவாசிக்கிறோம். தேசமாக பிரச்சனைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். வேல்ஸ் தேசத்தில் 1906 ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்பட்டது. அதை ஆராய்ந்து பார்த்தவர்கள் எப்படி ஒரு 6 மாதத்துக்குள் 1,50,000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், எப்படி இந்த பட்டணத்தில் உள்ள அவ்வளவு மதுக்கடைகளும் மூடப்பட்டது, எப்படி நாடக கொட்டைகளில் நாடகங்கள் நடக்காமல் போய் அதெல்லாம் ஜெப வீரரால் ஆட்கொள்ளப்பட்டு முழு இரவும் அங்கே ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். எப்படி அங்கே எழுப்புதல் உண்டானது? காரணம், அங்கே ஒரு 300 ஜெபக்குழுக்கள் இரவெல்லாம் கைகோர்த்து ஒரு எழுப்புதலை அனுப்பணும், ஒரு உயிர் மீட்சியை அனுப்பணும் என்று சொல்லி ஜெபித்ததினாலே அவ்வளவு பெரிய எழுப்புதல் ஏற்பட்டது. அவ்வளவு பெரிய எழுப்புதல் ஏற்பட்டது. எங்கே பெரிய பெரிய எழுப்புதல் ஏற்படுகிறதோ அதற்கு மூல காரணமாக அங்கே ஜெப வீரர் கூடி 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 ஜெபம் பண்ணுவதான் காரணம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். தனிப்பட்ட முறையிலும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். வீட்டு ஜெபக்குழுக்களை அனுப்பி உங்களோடு இணைந்து ஜெபிக்கிறவர்களோடு நீங்க ஜெபிக்கணும். சபையாக கூடி ஆண்டவரை ஆராதித்து ஜெபிக்கிறோம் நேரமும் இருக்கிறது. திருப்பத்தூர்ல உபவாசம் நடக்கும்போது 5000 ஜெப வீரர் வரும்போது அவர்களோடும் கைகோர்த்து ஜெபிப்பது உடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மறுமலர்ச்சியை கொண்டு வரும். உண்மையாக இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், உடைய வாழ்க்கையில் உள்ள சோதனை சோதனை சோதனை, சில பாவ வழக்கங்களை உங்களால் மேற்கொள்ள முடியவில்லை, உடைய பிள்ளைகள் சில கட்டுகளை சிக்கிக் கொண்டார்கள், தனி ஜெபமும் தேவை. உங்களுடைய உள்ளத்தை பாரத்தை பகிர்ந்து கொள்ளுகிற ஜெப வீரரோடு இணைந்து ஜெபிக்க வேண்டியதும் அவசியம். கொரியா தேசத்துக்கு 3 முறை நான் சென்றேன். அங்குள்ள எழுப்புதலை பார்க்க வேண்டும் என்று எனக்கு பெரிய ஆசை. போதகர் பாலியங்கி சோவிடம், உடைய சபையில 10 லட்சம் மக்கள் வருகிறார்களே, என்ன காரணம்? சொன்னார் 3 காரணம். என்ன அந்த 3 காரணங்கள்? முதலாவது காரணம் ஜெபம், 2வது ஜெபம், 3வது ஜெபம். அதுதான் தேசத்தின் கட்டுகளை உடைத்து ஜனங்களை மனம் திரும்ப பண்ணினது. அந்த தேசத்துக்கு போகும்போது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில அவர்களோடு ஆராதித்து கொண்டு இருந்தேன். அவர்கள் ஜெபத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஜெபிப்போம் சொன்னதான் தாமதம். பக்கத்தில் உள்ளவங்க கையை கோர்க்கிறாங்க, இந்த பக்கத்தில் கையை கோர்க்கிறாங்க, பரலோக்கு நேராய் ஏந்தி கப 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 என்று வல்லமையோடு ஜெபிக்கிறாங்க. ஒரு பெருவெள்ளத்தை இறைச்சல் போல அந்த 10 லட்சம் மக்களும் இணைந்து ஜெபிக்கும் போது அப்படியே தேவனுடைய மகிமை இறங்கி வருகிறதை உணர முடிந்தது. அந்த ஜெபத்தை நிறுத்த முடியல. அதுக்காக அங்க பெரிய பெரிய பெல்லெல்லாம் வச்சு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணா விட்டா அவங்க 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க போல். ஆகவே அதை 10 நிமிஷம் அந்த ஒரு பாயிண்ட சொன்ன உடனே அவ்வளோ பேரும் பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிக்கிறாங்க, அப்படியே வானத்துக்கு நேராக உயர்த்தி அந்த காட்சியினால் மறக்கவே முடியவில்லை. ஜெபத்தில் ஒரு வல்லமையான ஜெபம், கரங்கோர்த்து ஒரு மனமாய் ஜெபிக்கிற ஜெபம். ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் சேர்ந்தா 2000 பேர் அல்ல, 10,000 பேரை துரத்துவாங்க. ஒரு மன பாட்டின் வல்லமை அவ்வளோ பெரியது. தனியா ஒரு மாடு மேய்ஞ்சிட்டு இருந்தா சிங்கம் போய் மேற்கொண்டுரும். 4 மாடு சேர்ந்து ஜெபித்தா அந்த வீட்டு பக்கமே சாசு வர முடியாது.
உங்களுக்கு விரோதமாக யாரும் பில்லி சுனியும் செய்யவே முடியாது. தனிப்பட்ட ஜெபமும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவசியம். ஜெப நண்பருடைய ஜெபமும் அவசியம். உங்களுடைய வீட்டை பிள்ளைகள் ஆண்டவருக்கு திறந்து கொடுங்க. முதலாவது கணவனும் மனைவியும் ஜெபிங்க. 2 நண்பர்களை கூப்பிடுங்க. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுமா, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுமா. பிற 4 பேர் ஆகட்டும், பிற 6 பேர் ஆகட்டும், 8 பேர் ஆகட்டும். குணசாலியான ஸ்திரீ, அவளை பற்றி நீதிமொழிகள் எழுதும்போது இரவிலும் அவருடைய தீபம் அணையாது இருக்கும். இரவிலும் ஒரு ஜெப ஆவி. நான் நித்திரை பண்ணினேன், என்னுடைய உள்ளமோ விழித்திருந்தது. உள்ள கதவை தட்டுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்டேன். கூட்டு ஜெபம், விசுவாசிகளோடு இணைந்து ஜெபிக்கிற ஜெபம் அவ்வளவு வல்லமை உள்ளது. சாது சுந்தர் சிங் என்ற ஒரு தேவனுடைய மனிதன் பனி படர்ந்த ஒரு மலையிலிருந்து கீழே உள்ள கிராமத்துக்கு வேகமாய் இறங்கி வந்தார். அவரும் அவருடைய நண்பனும் வந்தார்கள். நண்பன் சொன்னான், இருட்ட போகிறது, இருட்டி விட்டால் இன்னும் பனி பெய்வது அதிகமாகிவிடும். ஏற்கனவே பனிக்கட்டிகள் உருண்டு வந்து கொண்டிருக்கின்றன. எவ்வளவு வேகமாய் கீழே போய் சேர முடியுமோ தீ பற்ற வைத்து உடம்பை சூடாக்கி கொள்ளலாம். 2 பேரும் வேகமாய் இறங்கி வரும்போது ஒருவன் பனிக்குட்டியிலே கட்டியிலே விரைத்து கிடக்கிறதை பார்த்தார். சாது சுந்தர் சிங் பார்த்தார், ஐயோ அவனுக்குள்ளே உயிர் இருக்கிறது, குளிர்னால் தாக்கப்பட்டு இருக்கிறான், இவனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். நண்பன் சொன்னான், உன் உயிரே போராட்டத்தில் இருக்கு, ஒன்னை கொண்டு ஒன்னையே கீழே போக முடியாது, நீ அவனை பார்த்து இருந்தா நீ செத்து போவாய். சாது சுந்தர் சிங் சொன்னார், இல்லை, இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் ஒரு அருமையான சகோதரனை நான் விட்டு வர முடியாது. கஷ்டமாக இருந்தாலும் தன்னுடைய தோள் மேலே ஏற்றிக்கொண்டார். கஷ்டப்பட்டு கீழே நடந்து கொண்டு இருந்தார். ஒரு 15 நிமிஷம் பின்னால் ஒரு சத்தம் கேட்டது. ஐயா, எனக்கு தன்னறிவு வந்து விட்டது. ஐயா, இந்த குளிரிலிருந்து பாதுகாக்கப்பட்டுட்டேன். நீங்கள் இவ்வளோ நேரம் என்ன சுமந்தீங்க, இப்போ நான் உங்களை சுமக்கிறேன், தயவுசெய்து என்னை கீழே இறக்கி விடுங்க. அந்த மனுஷன் சாது சுந்தர் சிங்கை சுமக்க ஆரம்பித்தான். மெதுவாகத்தான் நடந்தார்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் வந்த போது சாது சுந்தர் சிங்கை பார்த்து, நீ வேணா அந்த ஆளை பார்த்துக்க, நான் போறேன்னு போன ஆள் பனிக்கட்டியிலே உறைந்து கிடந்தார். அவனை தூக்கிவிட துணை இல்லை. ஆகவேதான் பிரசங்கி சொல்லுகிறார், ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ. 2 பேராய் இருந்தால் ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்க முடியும், 2 பேரும் தப்ப முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உள்ளத்தில் நினைவு வைத்துக் கொள்ளுங்க. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவத்தில் எழும்பி பறப்பதற்கு ஒரு செட்டை தனி ஜபமாயிருந்தாலும் மறு செட்டைகள் கூட்டு ஜபமாய் இருக்கட்டும். இன்றைக்கு 4 முக்கியமான கூட்டு ஜபத்தை பற்றிய தேவ ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, தேவனோடு உள்ள ஐக்கிய ஜபம். கர்த்தரோடு ஒன்றாய் இணைந்து விடுகிற ஒரு ஜபம். அது ஒரு தனிப்பட்ட ஜபமாய் இருந்தாலும் கூட அதுவும் கூட ஒரு கூட்டு ஜபமாய் இருக்கிறது. 1 யோவான் 1:3 சொல்லுகிறது, எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஜெப நேரத்தில் நாம் ஆண்டவரோடு ஐக்கியம் கொள்ளுகிறோம். பிதாவாகிய தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம். ஆனாலும் அது ஒரு கூட்டு ஜெபமாய் இருக்கிறது. நீங்கள் முழங்கால் படியிடும்போது இயேசு கிறிஸ்து எப்போதும் உடைய அருகிலே வந்து நிற்கிறார். வெறுமையாய் நிற்கவில்லை,
தன்னுடைய வலது கரத்தை உங்களுக்கு நேராய் நீட்டி கொண்டு நிற்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? என்னோடே கூட நீ தனி ஜெபம் பண்ணினாலும் கூட என்னுடைய கரம் கோர்த்து நீ ஜெபம் பண்ணு. மத்தேயு 26:10 அவர் சொல்லுகிறார், 1 மணி நேரமாவது என்னோடே கூட. என்னோட கூட என்றால் என்ன அர்த்தம்? என்னோடு இணைந்து என்னுடைய ஜெப பார்ட்னராக நாம் இணைந்து ஜெபிப்போம். தனியாக ஜெபித்தால் நீ சோர்ந்து போவாய், உன்னுடைய எண்ணங்கள் சிதறி போகும். கான்சென்ட்ரேட் பட்டி சிந்தனை ஒருமனப்படுத்தி ஜெபிக்க முடியாமல் போகும். ஜெபிக்க முழங்கால் படிட்டு இருக்கிறீர்கள், உடைய பக்கத்தில் இயேசு தன்னுடைய கையை நீட்டிக்கொண்டு நிற்கும் போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஆண்டவருடைய கையை பிடிக்கிறீர்கள். உடைய வலது பக்கத்தில் இயேசு நிற்கிறார். அந்த கையை பிடித்து தடவி பாருங்கள். அது துளையிடப்பட்ட கரங்கள். அந்த கரங்களை தடவி பாருங்கள். இரத்தம் வழிந்து கொண்டிருக்கிற கரங்கள். கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணும்போதுதான் அவர் முதல் முறை இரத்தம் சிந்தினார். அந்த இரத்தம் தோய்ந்த கைகளோடு சீஷரை பார்த்து, இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என்னுடைய கையை பிடித்து ஜெபம் பண்ணு, நான் உனக்கு ஜெப ஆவியை ஊற்றுவேன். ஜெபத்தில் நீ எழும்பி பிரகாசிக்கும்படி உன்னதங்களுக்கு பறக்கிற சட்டைகளை உனக்கு தந்தருளுவேன். அவர் ஜெப நண்பனாய் இருக்கிறது மட்டுமல்ல, நமக்கு இன்னொரு ஜெப நண்பனை அவரே அறிமுகப்படுத்தினார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். தேற்றவாளனாய் இருக்கிற அதே அவர் நமக்கு உதவியாளராகவும் இருக்கிறார். ஜெபத்திலே உதவி செய்கிற உதவியாளர். ஆகவேதான் ரோமர் 8:26 சொல்லுகிறது, உடைய பலவீனங்களில் எல்லாம் அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். உங்களுக்கு ஏற்றபடி விண்ணப்பம் பண்ணுவது இன்னதென்று தெரியாததினாலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய கரம் கோர்த்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். அவருக்கு உடைய இடது பக்கத்தில் நிற்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கையை பிடிங்க. இயேசுவின் கையில் இரத்தம் தோய்ந்து இருக்கிறது. ஆவியானவருடைய கையெல்லாம் அபிஷேக எண்ணெயால் நிரம்பி இருக்கிறது. அபிஷேகத்தால் நிரம்பி இருக்கிறது. அந்த ஜெபம் நண்பன் என்ன செய்கிறார்? நமக்குள்ளே இருந்து நம்மை ஆலயமாக்கி, நம்மை வாசஸ்தலமாக்கி, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக மன்றாடுகிறார். எப்போதுமே கர்த்தர் நம்முடைய ஐக்கியத்தை விரும்புகிறவர். சிருஷ்டிப்பிலே கோடிக்கணக்கான சிருஷ்டிப்புகளை சிருஷ்டித்தாலும் மனுஷருடைய ஐக்கியத்தை விரும்பி தேடி பகலின் குளிர்ச்சியான வேளையிலெல்லாம் அவரை பார்க்க வந்தார். இன்றைக்கும் உங்களை சந்திக்க விரும்புகிறார். இன்றைக்கும் உங்களோடு இணைந்து ஜெபிக்க விரும்புகிறார். உங்களுடைய பாரங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். 2 பேர் உங்களுடைய கைகளை கோர்த்து நிற்க பிதாவை நோக்கி நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். பழைய ஏற்பாட்டில் எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுகிற ஒரு காரியம், யாக்கோபு ஆண்டவரை முகமுகமாய் பார்த்தாராம். தேவனோடு போராடினாராம். அதில் ஆண்டவர் தோத்து போனாராம். என்னை விட்டுறேன்னு சொன்னாராம். மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாயே. தேவனோடு போராடி மேற்கொண்டான். ஓசியாவில் அதை வாசிக்கும் போது தேவ தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான். ஆண்டவரை ஒரு மனுஷன் மேற்கொள்ள முடியுமா? ஆண்டவரை தோற்கடிக்க முடியுமா? இங்கே பார்த்தால் ஆண்டவர் ஒப்புக்கொண்டு தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு சொல்லுகிறார். இது எப்படி நடந்தது? பிதாவானவர் முன்னே நிற்கிறார். வலது பக்கத்திலே நம்முடைய கை கோர்த்து இயேசு நிற்கிறார். இடது பக்கத்திலே ஆவியானவர் நிற்கிறார். திருத்துவத்திலே 3/2 பகுதி
ஜெபிக்கிற ஒரு மனிதனோடு இணைந்து வரும்போது ஒரு பகுதி ஜெயிக்குமா, 2 பகுதியோட ஜெபிக்கிறவன் சேர்ந்தா அவன் ஜெபிப்பானா? நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெயம் பெறுவதற்கு காரணம், நீங்கள் ஜெபம் பண்ண முழங்கால் படியிடும் போது ஜெப நண்பனா இயேசுவும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய பக்கத்தில் வரும்போது நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் ஜெயமாயிருக்கும். தனி ஜெபம் என்று சொன்னாலும் கூட உண்மையாய் அது தனி ஜெபம் அல்ல. இயேசுவோடு இணைந்த ஜெபம், ஆவியானவரோடு இணைந்த ஜெபம். திருத்துவ தேவனே நமக்கு ஜெப நண்பர்களாய் இருக்கும்போது எவ்வளோ அது சந்தோஷம், எவ்வளோ சந்தோஷம். சில மாதங்களுக்கு முன்பு ஆனி என்ற ஒரு நல்ல தீர்க்கதரிசி அம்மா சிறு வயதிலே கணவனை இழந்ததிலிருந்து ஜெப ஊழியம் செய்தவர்கள். அவள் ராயபுரத்தில் இருந்தார்கள். நான் போகும்போதெல்லாம் என்னோடு சேர்ந்து ஜெபிப்பார்கள். அவர்கள் சொன்ன தீர்க்க தரிசனங்களை என்னால் மறக்க முடியாது. ஒரு நாள் அவளை பார்க்க போனேன். ஆனால் அது அவருடைய மரண நேரம். என்னை பார்த்ததும் அவருக்கு இருந்த சந்தோஷம், தம்பி, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டு இருக்கிறேன், யாராவது எனக்காக ஜெபிக்க மாட்டார்களா? நான் நித்தியத்துக்கு கடந்து போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் கண்கள் வாசலை பார்த்து கொண்டிருந்தது. யாரையாவது அனுப்பும் ஆண்டவரே. நான் போனதும் அவளுக்கு பெரிய சந்தோஷம். தம்பி, என்னோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணி. அந்த வயதான தாயார் தன்னுடைய பலவீனமான கரத்தை கொடுத்தார்கள். என்னுடைய உள்ளம் உடைந்தது. கண்ணீரோடு ஜெபித்து பிறகு அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். எனக்கு ஆலோசனை கொடுத்தார்கள். கண்களை மூடிவிட்டார்கள். ஒரு பக்கம் துக்கம் உள்ளத்தை அடைத்தாலும் இந்த சரியான நேரத்தில் அவர்களோடு இணைந்து கர்த்தரிடத்தில் ஜெபிக்க ஆண்டவர் கொடுத்த கிருபை எண்ணி ஆண்டவரை ஸ்தோத்தரித்தேன். உலக பிரகாரமாய் நமக்கு ஜெப நண்பர்கள் தேடிக்கொள்வோம் என்றால் அது ஆசீர்வாதம். அதே நேரத்தில் கிறிஸ்துவோடு ஆவியானவரோடு இணைந்து ஜெபிப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். பரிசுத்தவான்கள் எல்லாம் அப்படித்தான் ஜெபித்தார். ஆபிரகாம் அதிகாலை வேளையிலே எழும்பி அவர் ஜெபம் பண்ணினார். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே ஜெபம் பண்ணினாராம். யாக்கோபு இரவெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து அவர் ஜெபம் பண்ணினார். இயேசு மலை மேல் ஏறி அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு பிதாவோடு ஐக்கியம் கொண்டிருந்தார் என்று லூக்கா 6:11-12 வாசிக்கிறார். அதிகாலை அவர் எழுந்து மார்க் 1:35 சொல்லுகிறது, வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அவர் ஜெபம் பண்ணினார். யோசுவா கானானில் உள்ள 7 ஜாதிகளை 31 ராஜாக்களையும் ஜெயங்கொண்டு இஸ்ரவேலருக்கு அதை பகிர்ந்து கொடுக்கும்படி அதிகாலை வேளையில் தேவனுடைய முகத்தை பார்த்தார். தாவீது அந்தி சந்தி மத்தியான வேளையில் நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன் என்று சங்கீதம் 55:17 சொன்னார். தானியேல் தினமும் 3 வேளை தன்னுடைய பலகணிகளை எருசலேமுக்கு நேராய் திறந்து வைத்திருந்து தன்னுடைய மாடியில் ஏறி ஜெபம் பண்ணுவதை அவரை பகைத்த பிரதானிகள் கண்டார்கள். 3 வேளை ஜெபம் பண்ணுகிறதை அவருக்கு கண்டார்களா? ஆனால் அந்த ராஜா என்ன கண்டார்? தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவனுடைய தேவன். பிரதானிகள் 3 வேளை ஜெபிக்கிறதான் பார்த்தார். ஆனால் ராஜா எதை பார்த்தாராம்? இடைவிடாமல் ஜெபிக்கிறதை பார்த்தார்.
அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை வெற்றியுள்ளதாய் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை ஜெயத்தோடு முடியணும். அப்போஸ்தலனாகிய பவுலைப் போல நான் போராட்டமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் இதை நல்ல போராட்டத்தை போராடி என்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டு என்னுடைய ஓட்டத்தை முடித்தேன். காரணம் என்ன? அவருடைய ஜெப ஜீவியம். அவர் பல இடங்களுக்கு மிஷினரியாய் போகும்போது இணைந்து ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக கூட மார்க்கை கூட்டு போனார், பர்னபாவை கூட்டு போனார், லூக்காவை கூட்டி போனார், தீமோத்தேயுவை கூட்டி போனார். கூட்டு ஜெபமும் அவசியம், தனிப்பட்ட ஜெபமும் அவசியம். இரண்டாவதாக, ஆண்டவர் நமக்கு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். கணவனோடு அல்லது மனைவியோடு தேவன் கொடுத்த வாழ்க்கை துணையோடு இணைந்து ஜெபம் பண்ணுவது எவ்வளோ பெரிய பாக்கியம். மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் கணவனும் மனைவியும் அல்லது இணைந்து ஜெபிக்கிற ஜெபத்தை பற்றி இயேசு சொல்லும்போது, இந்த பூமியில 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற தேவனால் அவருடைய ஜெபம் கேட்டு அங்கீகரிக்கப்படும். அதே 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வாக்கு பண்ணி சொல்லுகிறார், 2 பேர் என் நாமத்திலே கூடியிருந்தாலும் அவர்கள் மத்தியிலே நான் வருவேன். ஒரு மனப்பாட்டு ஜெபத்துக்கு குறைந்தது 2 பேர் தேவை. 2 பேர் பெஸ்ட். 2 பேர் என்னன்னா கணவனும் மனைவியும் தான் பெஸ்ட். அவங்க 2 பேர் தான் இந்த குடும்பத்தை பொறுப்பெடுக்கிறார்கள், பிள்ளைகளை வளர்க்கிறார்கள், குடும்பத்தினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறார்கள். திருமணமான நாளிலிருந்து நானும் என்னுடைய மனைவியும் கைகோர்த்து ஜெபம் பண்ணுவது உண்டு. அந்த நேரத்தில் எல்லா கசப்புகளையும் எங்களை விட்டு அகற்றி விடும். நான் மனைவியிடத்தில் சொல்லுவேன், ஒருவேளை இந்த இரவு கர்த்தருடைய வருகை இருக்கும் என்றால், நானும் கர்த்தர் நம்ம கொடுத்த பிள்ளைகளும் வருகையில் காணப்படணும், பரலோகத்தை காணப்படணும். இரவு நேரம், எந்த நேரம் பூமி எதிர்ச்சி வந்தோ அல்ல அணுகுண்டுகள் பொழிந்தோ இந்த உலகம் அழியும் போது நாம் அழிக்கப்படுகிறவர்களோடு இருக்கக்கூடாது, கிறிஸ்துவோடு வாழ்கிறவர்களோடு இருக்க வேண்டும். 3 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய மனைவி மறைக்கிற வரையிலும் அந்த பழக்கத்தை நாங்கள் தொடர்ந்து வந்தோம். இதனால எங்கள் 4 பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. இந்த இரவு நேரத்தில் எந்த கோபமோ மன வருத்தமோ கசப்புகளோ எங்களுள்ள வராதபடி ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கொரு மன்னிப்பு கேட்டு நல்மருந்தும் பொருந்துவதினாலே இதுவரையிலும் ஆண்டவர் கிருபையாய் நிறுத்தி இருக்கிறார். உங்களுடைய வீட்டில் அப்படி ஜெபம் இல்லைன்னா இன்னைக்கு ஆரம்பிச்சிருங்க. உங்க குடும்பத்துக்காக நீங்க 2 பேர் ஜெபிக்கிறதா பார்க்கலாம், வேற யாரும் ஜெபிக்க முடியாது. குடும்ப ஜெபம் இல்லைன்னு சொன்னா, குடும்பத்தில் கசப்போடு வைராக்கியத்தோடு இல்லைன்னு சொன்னா சாத்தான் மேற்கொண்டு விடக்கூடிய, ஒன்றியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, திருமணம் ஆன பிறகு தனிக்காட்டு ராஜா மாதிரி சுத்தி கொண்டு இருக்க முடியாது. உங்களுக்கு பொறுப்பு வருகிறது. கர்த்தர் குடும்பத்தை கொடுக்கிறார், பிள்ளைகளை கொடுக்கிறார். பரலோகத்தில் கணக்கு கேட்பார். உனக்கு நான் பிள்ளைகளை கொடுத்தனே, நீ ஜெபம் பண்ணியா? உனக்கு குடும்பத்தை தந்தனே, வீட்டை தந்தனே, சம்பாதிக்க கிருபை கொடுத்தேனே. என்னுடைய தகப்பனாரிடத்திலிருந்து அதை நான் கற்றுக்கொண்டேன். விடிய காலம் 4 மணிக்கு அவர் எழும்புவார், வயலின் வாசி ஜெபம் பண்ணுவார், பிறகு வேதத்தை படிப்பார். 6 மணிக்கு எங்களை எல்லாரையும் ஜெபத்துக்கு கண்டிப்பாக இருக்கணும். காலை ஜெபத்தை அவர் வைப்பார். அதுக்கு பிறகுதான் பிரேக்ஃபாஸ்ட். குடும்ப ஜெபம் இல்லாமல் சாப்பாடு கிடையாது. அப்படி வளர்த்தனால 4 பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார், உயர்ந்த படிப்பு படிக்க செய்தார். எல்லாரும் சிறந்தவர்களாய் வழங்கும்படி நான் நினைப்பேன். எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வாதத்துக்கு எங்களுடைய தகப்பனாருடைய ஜெபம் காரணம். அவருடைய ஜெபம் எங்களை பாதுகாத்தது, அந்த ஜெபம் எங்களை நிலைநிறுத்தினது.
நாங்கள் 4 பேருமே உயர்ந்த நிலைமைக்கு வந்தோம். என் தலைமுறை வந்தது. எனக்கு ஆண்டவர் 4 பிள்ளைகளை கொடுத்தார். 4 பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள் என்றால் எங்க சாமர்த்தியம் அல்ல. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு எங்களுடைய குடும்பத்தின் மேல் மனம் இறங்கினார். இன்றைக்கு அமெரிக்கா தேசத்தை பார்த்தால் வீட்டில் ஜெபம் கிடையாது. ஸ்கூல்ல பைபிளே வைக்க முடியாது. ஒரு காலத்தில் பாட்டு பாடி பைபிள் வாசி ஜெபித்தவர்கள் பைபிளை ஸ்கூல் கொண்டு வரக்கூடாது. ஸ்கூல்ல உடைய சுவர்களில் கூட வேத வசனங்கள் இடைபெறுவ அனுமதிக்கப்படுவதில்லை. ஆனால் என்ன நடந்தது? 17 வயதானோடும் அவங்க கஞ்சா அடிக்கிறது, அருவருப்பான இச்சையின் ஆவிகளினால நிரம்பி இருக்கிறது, துப்பாக்கி எடுத்து மற்றவங்களை சுடுகிறது. பெரும் பகுதியினர் ஜெயில் கைதிகளாய் வாலிப வயதிலே 17 வயதிலே சிறைச்சாலைகள் நிரம்பி வழிவதற்கு காரணம் என்ன? ஜெபம் இல்லை, வேத வாசிப்பில்லை, குடும்பத்திலே அன்பின் ஐக்கியங்கள் இல்லை. வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் குடும்பஸ்தர்கள் தான். ஆபேல், ஏனோக்கு, நோவா குடும்பஸ்தர். தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்காக நோவா பேழை உண்டு பண்ணினார் என்று எபிரேயர் 11:7 வாசிக்கிறோம். அவளெல்லாம் குடும்பத்தில் இருந்தாலும், ஏனோக்கு குடும்பத்தை உள்ளவனாய் இருந்தாலும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று ஆதியாகமம் 5:24 வாசிக்கிறோம். நோவா குடும்பஸ்தனாய் இருந்தாலும் தேவனோடு சஞ்சரித்தார். ஆதியாகமம் 6:9 வாசிக்கிறோம். ஆபிரகாம் குடும்பஸ்தனாய் இருந்த போதிலும் யாக்கோபு 2:23 சொல்லுகிறார், தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார். குடும்பத்தோடு ஜெபிங்க. முதலாவது தனிப்பட்ட ஜெபம், 2வது குடும்பத்தோடு ஜெபம், 3வது ஜெப நண்பர்களோடு ஜெபம். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும்படி மறுப மலைக்கு போகும்போது தன்னோடு கூட பேதுருவை, யாக்கோபை, யோவானை 12 பேரிலே சேர்ந்து ஒரு மனமாய் ஜெபிக்க கூடியவர்களை மட்டுமே கூட்டிக் கொண்டு அந்த மலை மேலே ஏறினார். ஏறின உடனே ஜெபம் பண்ணும்படி அவரை முழங்கால் படிட்டார். இந்த காலத்து சீஷலாக இருந்தால் மேலே போன உடனே நிறையா செல்ஃபி வச்சு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. பேதுருங்க வரோம், யாக்கோபு யாப்போம், நம்ம 3 பேரும் இயேசுநாதர் அவர் ஜெபிக்கிறார், பரவாயில்ல, நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்போம். பைனாக்குலரை வாங்கி எல்லாரும் பார்த்துருப்பாங்க. இயேசு அங்கே போன உடனே ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். அவருடைய முகரூபம் மாறினது. அவருடைய வஸ்திரம் வண்ணான் வெளுக்காத அவ்வளவு வெண்மையாய் பிரகாசித்தார். ஜெபிக்க ஆரம்பித்தார். மோசே எங்கிருந்தோ இறங்கி வந்தார். எலியா எங்கிருந்தோ இறங்கி வந்தார். மோசே நியாய பிரமாணத்துக்கு அடையாளம், எலியா தீர்க்கதரிசிகளுக்கு அடையாளம். பேதுரு, யோவான், யாக்கோபெல்லாம் சுவிசேஷத்துக்கு அடையாளம். எல்லாம் ஒன்றாய் இணைந்தார்கள். கர்த்தருடைய குடும்பம் எவ்வளவு பெரிய குடும்பம். இன்றைக்கும் நீங்கள் நண்பர்களோடு சேர்ந்து கொள்ளும்போது பரலோகமே அங்கே இறங்கி வரும். தேவதூதர்கள் அங்கே இறங்கி வருவார்கள். பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அந்த ஜெபத்தை பார்ப்பார்கள். இயேசு கடைசியாக கெத்செமனே தோட்டத்துக்கு போவதற்கு முன்பாக யோவான் 17ஆம் அதிகாரத்தில் பிதாவை நோக்கி ஒரு ஜெபம் பண்ணினார். யோவான் அதை கேட்டு அதை எழுதினார். அவர் என்ன ஜெபம் பண்ணினாராம்? சீஷர்களுக்குள்ளே ஒரு மனப்பாடு இருக்கணும், ஒரு மனப்பாட்டிலே அவர்கள் தேறினவர்களாக இருக்கணும். அந்த ஒரு மனப்பாட்டுக்காக இயேசு ஜெபித்த ஜெபத்தை அவர்கள் கேட்டார்.
ஆகவே இயேசு உலகத்தை விட்டு சிலுவைக்கு பின்பு 40வது நாட்கள் பரமேறின போது சீஷர்கள் எல்லாம் சொன்னாங்க, நம்ம ஜெபிக்கணும், நம்ம ஜெபிக்கணும், நம்ம ஜெபிக்கணும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி நான் ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் இடைகட்டப்படும்படி நம்ம ஜெபிக்கணும். மேல் வீட்டறையில் 120 பேர் கூடினார்களாம். 120 பேர் கூடும்போது அந்த ஜெபம் எவ்வளவு வல்லமையுள்ள ஜெபமாய் இருந்திருக்கும். இயேசுவினுடைய தாயாரும் கூட அதில் இணைந்து கொண்டார்கள். நான் பெரிய அப்போஸ்தலன், நீ சின்ன அப்போஸ்தலன் கிடையாது. ஒரு மனப்பாட்டோடு ஜெபித்தார்கள். நம்முடைய தேசத்துக்கு, நம்முடைய சபைகளுக்கு, சென்னையில் ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்படுவதற்கு இந்த ஒரு மனப்பாட்டின் ஜெபம் எவ்வளவு அவசியம். சீஷர்கள் அப்படி ஒரு மனப்பட்டு ஜெபித்த போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இடமே அசையும் என்றால் அசையாத உள்ளங்களே எப்படி இருக்கும்? அசையாத இயக்கங்கள் எப்படி இருக்க முடியும்? ஒரு மனப்பாட்டின் ஜெபம் அவ்வளவு அவசியம். ஆண்டவர் அதிகமாக யோவான் 14ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரத்தில் எல்லாம் அவர் சொன்னது, என் நாமத்திலே பரிசுத்த ஆவியானவர், அவர் தேற்றவாளனை உங்களுக்கு நான் தருவேன். எதை கேட்டாலும் ஒரு மனமாய் கேளுங்க, என் நாமத்திலே கேளுங்கள், ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கேளுங்க. பேதுரு படிப்பறிவில்லாதவர் தான் எப்படி ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ஆண்டவர்களை கொண்டு வந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பேதுரு பிரசங்கிக்கும் போது பின்னால 11 பேர் நின்று கொண்டு இருந்தார்கள். பிரசங்கிக்கிற ஒரு பிரசங்கத்தை தாங்குவதற்காக ஒருமனப்பட்ட பேர், அவ்வளவு பேர் அவருக்கு பின்னால நின்றார்கள். அதுதான் எழுப்புதலுக்கு காரணம். அதுதான் இடம் அசைந்ததற்கு காரணம். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஜெப நண்பர்கள் தேவை. அவங்களா வந்து உங்களை கூடட்டும், நான் ஜெபம், அது இல்லை. நீங்களா உங்களுக்கு ஜெப நண்பர்களை தெரிந்து கொள்ளும். பிரதர் எங்கள் வீட்டுக்கு வாங்க, சிஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வாங்க, நம்ம ஜெபிப்போம். என்னை தேடி அதிகாலை வேளை 5 மணிக்கு ஹைகோர்ட்டில் உள்ள ஒரு பெரிய லாயர் வருவார். நான் அதுக்கு முன்னால் எழுந்து மூத்தெல்லாம் கழுவி ரெடியாக இருப்பேன். வந்ததும் முழங்கால் படிக்கணும். ஒன்றும் வீண் வார்த்தை, அதுக்கு ஜெபம், இதுக்கு ஜெபம், அதெல்லாம் ஒன்றும் பேச மாட்டோம். வந்ததும் முழங்கால் போடுவார். 1 மணி நேரம் அவர் ஜெபிப்பார், நான் ஜெபிப்பேன். அந்நிய பாஷையில் ஜெபிப்போம், அந்நிய பாஷையில் பாடுவோம். மாலை நேரம் 10 மணிக்கு நான் அவருடைய வீட்டுக்கு போவேன். மொட்டை மாடியில் அவர் ஜெபிப்பார், நான் ஜெபிப்பேன். அடிக்கடி என்னுடைய நண்பனோடு பல்லாயிரம் மலைக்கு ஏறிடுவேன். ஏற எனக்கு கஷ்டமாக இருக்கும். கல்லு சில நேரம் உருண்டோம். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம். இரவு 10 மணிக்கு முழங்கால் போட்டால் காலை 4 மணிக்கு தான் நாங்கள் 2 பேரும் முடிப்போம். அடிக்கடி சென்ட் தாமஸ் மவுண்டில் ஜெப வீரர்களோடு ஜெபம் பண்ண போவேன். அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெப நண்பர்களை தெரிந்து கொள்ளுங்கள். 4ஆவதாக சபையாக ஜெபித்தல். முதல்ல தேவனோடு இணைந்த ஒரு தனி ஜெபம். 2வது இல்லற வாழ்க்கையிலே உன்னுடைய மனைவி கணவனோடு ஜெபிக்கிற ஜெபம். 3வது ஜெப நண்பர்களோடு ஜெபிக்கிற ஜெபம். 4ஆவதாக சபையாக கூடி ஜெபிக்கிற ஜெபம். பழைய ஏற்பாட்டில் உள்ள தாவீது ராஜா சொல்லுகிறார், 131ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மை, எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சரசில் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடி அங்கில் வழியாய் வழிகிற நல்ல தைலத்துக்கும் சியோன் மலை மேலும் எர்மோன் மலை மேலும் பெய்யும் பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார்.
அங்கே ஏன் நாம் சபை கூடி வருகிறோம்? நமக்கு ஆண்டவர் கொடுத்த பேர் சகோதர சகோதரிகள். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. ஆங்கிலத்தில் மற்றவர்கள் சொல்வது போல லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களாம் காம்ரேட்ஸ் அப்படிலாம் ஆண்டவர் சொல்ல. சகோதர சகோதரி. நாம் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்திருந்தாலும் அந்த சிலுவை அண்டைக்கு வரும்போது, சபையாக கூடி வரும்போது, நாம் எல்லாரும் ஒரே இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், ஒரே பிதாவானவர் நமக்கு உண்டு, ஒரே ஆவியால நாம் ஐக்கியப்பட்டு இருக்கிறோம். உலகமெங்கும் இருந்து பறந்து விரிந்து கிடைக்கிற காணக்கூடாத சபையிலே, பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டு இருக்கிற சர்வ சங்கமாகிய சபையிலே நாம் எல்லாரும் அங்கேத்தினராக இருக்கும். நான் கர்த்தருடைய குடும்பத்தார், கர்த்தருடைய வீட்டார், நம்முடைய மேய்ப்பனாகிய கிறிஸ்துவனுடைய ஆடுகள், திராட்சை செடியாகி அவரிலே படருகிற கொடிகள், அஸ்திபாரமான கிறிஸ்துவிலே, மூளைக்கல்லான கிறிஸ்துவிலே, அப்போஸ்தலனுக்கு அஸ்திபாரத்திலே ஜீவனுள்ள கற்களாய் மாளிகையாக நான் எழுப்பப்பட்டு வருகிறேன். கர்த்தருடைய குடும்பம். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அநேகர் சபை கூடுதலை விட்டு விடுகிறது போல நீங்க விட்டு விடாதுங்க. நாட்கள் செல்ல செல்ல கர்த்தருடைய வருகை நெருங்க 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 ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்க, ஒருவரோடு கூடி ஜெபம் பண்ணுங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். சபைங்கிறது ஏதோ ஒரு கும்பல் அல்ல, ஏதோ வந்துட்டு போறவங்கள மாதிரி அல்ல. சபையில் அங்கத்தினராங்க. சபையில் என்னென்ன கூட்டம் நடக்கிறது, அந்த கூட்டங்களில் கலந்து கொள்ளுங்க. நான் நினைக்கிறேன் மெட்ராஸில் உள்ள எல்லா சர்ச்சை பார்க்கலாம் ரொம்ப அதிக கூட்டம் நடக்கிறது நம்ம சர்ச்சு தான். ஆனால் பரிதாபம் என்னன்னா ரொம்ப பேர் வராத, கலந்து கொள்ளாத ஒரு இடமும் இதுதான். நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன், அசம்பிளிஸ் ஆஃப் காட் பாஸ்டர் நுங்கபாத்தில் இருக்கார் வந்திருந்தார். எனக்கே ரொம்ப வெக்கமாக இருந்தது. அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கவே மனசு கஷ்டமாக இருந்தது. என்னன்னா வந்தவங்க ஒரு 30 பேர் கூட இல்லை. நம்ம சபையில் 6 சர்வீஸில் வந்து அட்டன் பண்ணுறவங்க 3500 பேர் இருக்காங்க. ஜப கூட்டம் ஆட்களை காணும். வல்லமை பெறாமலேயே அப்படியே கும்பல் மாதிரி வராங்க, கும்பல் மாதிரி போகிறாங்க. அப்படி அல்ல, சபையில் அங்கத்தினராங்க. ஜபத்தில் தாங்குங்க. ஊழியக்காரங்க ஜோமணி கூடும்போது அதில் கலந்து கொள்ளுங்க. நம்ம சர்ச்சில் நைட் ப்ரேயர் வச்சுருக்கோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கூட்டம் நடக்கிறது. சனிக்கிழமை உபவாச கூட்டம் நடக்கிறது. மாதத்தில் ஒரு நாள் நல்ல பாடல் ஆராதனை, துதி ஆராதனை. போன ஆராதனைக்கு பாஸ்டர் மோகனுடைய சன் ஷாட்விக் வந்திருந்தார். நல்ல ஒரு பரலோகம் போல இருந்தது. நிறைய பேர் அதை மிஸ் பண்ணிடுறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிருபையின் காலத்தில் ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் வாசலை திறந்து தரும்போது, அந்த ஜெபிக்கிற நேரம் தான் உங்க தீவெட்டிகளில் நீங்க அபிஷேக எண்ணெய் வார்க்கிற நேரம். அந்த நேரத்தில் அபிஷேகம் பெறதை விட்டுட்டு, அந்த நேரத்தில் பரிசுத்த எண்ணெயால நிரப்புறதை விட்டுட்டு மணவாளன் வர்றாரு. ஐயோ எங்க தீவெட்டி பக்கு பக்கு பக்குன்னு அணையுது. ஏன் அணையுது? நைட் பிரேயருக்கு வரல அணையுது, உபவாச ஜெப கூட்டத்துக்கு வருது அணையுது. ஏண்டா ஆண்டவரை ஊத்துற நேரத்தில் நம்ம அதை பெற்றுக்கொள்ளணும். இப்படி கிருபையின் தருணம் கிடைக்கும் போது அதை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். மார்ட்டின் லூத்தர் என்ற ஒரு தேவ மனிதன் சொன்னார், நான் வீட்டில் இருக்கும்போது காத்து போன பலூன் மாதிரி ஆயிடுறேன். ஆனால் சபைக்கு வரும்போது ஒருவருடைய அபிஷேகம் நான் நாள் மூட்டி எழுப்பி விடுகிறது. கதகதப்புள்ளவனாய், அக்கினி உள்ளவனாய் சபைக்கு வரும்போது என்னுடைய ஆவிக்குரிய ஜீவம் முற்றிலும் மாற்றப்படுகிறது. சபைக்கு 2 மாதம் 3 மாதம் வரலன்னா புஷ்ஷுன்னு ஒன்றும் இல்லாமல் பலன் இல்லாமல் தள்ளாடுகிற, சோதனையால் மேற்கொள்ளப்படுகிற பரிதாபமான கிறிஸ்துவர்கள் ஆகிவிடக்கூடாது. சபை வளரணுங்கிறக்கா நான் சொல்லலை, கர்த்தர் வளர்த்தி தருவார். ஆனால் நீங்கள் ஒரு அக்கினி உள்ளவங்களாக மாறணும். நீங்கள் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க, உங்களை கொண்டு கர்த்தர் என்னென்ன செய்யணும்னு பிரியப்படுறாரோ அத்தனை காரியங்களையும் அவர் செய்யணும். கிருபை நேரத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளும்போது
அது ஆசீர்வாதமா இருக்கும். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், இன்று முதல் உங்களுடைய வீட்டில் ஜெபம் ஆரம்பிக்கப்படட்டும். சத்துரு எதிர்த்து வரும்போது அவனை எதிர்த்து நிற்கக்கூடிய அளவு, அவனை துரத்தும்படி, குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் மாறும்படி ஊக்கமான ஜெப ஜீவியத்துக்கு ஒப்புக் கொடுங்க. நாம் எழுந்து நிற்போம், ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ. தேவ பிள்ளைகளே, ஒரு ஆழமான ஜெப ஜீவியத்துக்கு ஒப்புக் கொடுங்க. கடந்த வாரம் உங்களோடு பேசினேன். ஆவியோடு ஜெபம் பண்ணுங்க, கருத்தோடு ஜெபம் பண்ணுங்க, ஆவியோடு உண்மையோடு ஜெபம் பண்ணுங்க. இது ஜெபிக்கிற நாட்கள். ஜெபம் ஒன்றுதான் நம்முடைய சபையில் ஒரு பெரிய எழுப்புதல் கொண்டு வரும், உங்களுடைய வீட்டில் கொண்டு வரும். கணவனும் மனைவியும் ஜெபிக்க ஆரம்பித்தா உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவராக ரட்சிக்கப்படுவாங்க. சின்ன வயதிலே அபிஷேகம் பெற்றுக்கொள்வார்கள். கர்த்தருடைய கிருபைக்குள்ளே வழி நடத்தப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நான் கேட்டது ஒன்று தான், அப்பா ஜெப ஆவி மட்டும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தந்துட்டா எந்த சோர்வும் அவளை மேற்கொள்ள முடியாது, எந்த பாவ பழக்க வழக்கமும் மேற்கொள்ள முடியாது. எங்களுடைய சபை மக்களுக்கு ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை தாரோ. சகரியா 12:10 சொன்னீரே, என் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் தாவீதின் குடும்பத்தார் மேலும் எருசலேம் குடிகள் மேலும் நீர் ஊற்றுவேன் என்று சொன்னீரே. எங்க மேல் அந்த அபிஷேகம் ஊற்றப்படட்டும், அந்த அபிஷேகம் ஊற்றப்படட்டும். கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறீர்கள். அவர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதிலளிக்கிறவர், மட்டுமல்ல ஜெபாவியால் உங்களை நிரப்புகிறவர். விண்ணப்பத்தின் ஆவி வரும்போது நீங்கள் அக்கினி ஜுவாலையாய் மாறிவிடுவீர்கள். எந்த சோதனை உங்களை மேற்கொள்ளவே முடியாது. பல பாவ பழக்க வழக்கங்கள் உங்களை திரும்ப திரும்ப விழ செய்து உங்களுடைய மனசாட்சியை வாதித்து அனலில்லாமல் இருக்கிறீர்களோ, சகோதரனே உன்னை ஒப்புக்கொடு. சகோதரியே, நீ ஏற்றபடி இன்னும் நீ ஜெபிக்க ஆரம்பிக்கல. நீ ஜெபிக்காததினாலே பலவீனம் உள்ளவனாய் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறாய். தேவ சமூகத்தில் அந்நியனை போல நீ நின்று கொண்டிராதே. நீ கர்த்தருடைய பிள்ளை. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உன் கரம் பிடித்தவர் உன்னை அக்கினி ஜுவாலையாய் மாற்றும்படி இயேசுவின் நாமத்திலே பரலோகம் திறக்கப்படுவதாக. ஓ ஜீசஸ், வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக, இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக, இறங்குவதாக. ஒவ்வொரு சோதனைகளை மேற்கொள்ள உன்னத பலத்தினால் நிரப்புவீராக. எலியாவின் தேவனே, எலியாவின் ஜெபத்தை கேட்டு ஓ முழங்கால் யாவையும் முடங்க செய்தவரே, இன்றைக்கு ஒவ்வொருவரை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவீராக. வீட்டிலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும், சபையில ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும். அக்கினி விழட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் மேல் வீட்டு அறையில அக்கினி விழுந்தது, பெருங்காற்று வீசினது, எல்லாரும் ஆவியால் நிரப்பப்பட்டார்களே. அப்படிப்பட்ட நாட்கள் வருவதாக. ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் வருவதாக. கூடியிருந்த இடம் அசையத்தக்கதாக. ஜெப வீரரை எழுப்புவீராக, வாலிபர்களை எழுப்புவீராக. கர்த்தர் மேல் அளவில்லாத அன்புள்ளவர்களை எழுப்புவீராக, ஊழியர்களை எழுப்புவீராக. நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய அபிஷேகம் இறங்கி வர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய அக்கினி இறங்கி வர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே.